Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், பாமகவில் தொடர்ந்து உட்கட்சி மோதல் அப்படிங்கிறது நிலவி வருது. இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட அது எதிரொலிச்சது. உங்களோட முதற்கட்ட பார்வை? மாமல்லபுரம் அருகே நடந்த வன்னியர் சங்க சித்திரை நிலவு மாநாட்டில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசும்போது கூறிய சில கருத்துக்கள் மறைமுகமாக டாக்டர் அன்புமணி ராமதாஸை விமர்சிப்பது போல் இருந்தது. கட்சிக்குள் கூட்டணி, கூட்டணிக்குள் கூட்டணி, இதெல்லாம் இனிமேல் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணா, நீ 4 போன் வைத்திருக்கிறாய் என்றெல்லாம் பேசியது திரு அன்புமணி குறித்துதான் என்று பல பேர் கருதுகிறார்கள். திரு அன்புமணியே அப்போது சங்கடத்தில் நிலைந்ததை பார்க்க முடிந்தது. அது தவிர ஏற்கனவே ஏற்பட்ட மோதல், நான் தலைவர் அவர் செயல் தலைவர் தான் என்பது போல் அவர் அறிவித்த அறிவிப்பு அது அப்படியே இருக்கிறது என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. திரு அன்புமணியும் அவரது ஆதரவு மாவட்ட செயலாளர்களும் புறக்கணித்திருப்பது என்பது கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டிருப்பதை வெளிப்படையாக உணர்த்துகிற பெரிய நிகழ்வாக இது, இரண்டாவது பெரிய நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. முதல் நிகழ்வு முகுந்தன் நியமித்ததை அன்புமணி ஏற்காதது. இரண்டாவது மறைமுகமாக விமர்சித்த சித்திரை முழுநிலவு மாநாடு. பெரிய நிகழ்வு என்றால் இது இரண்டாவது பெரிய நிகழ்வு. ஆகவே பாமகவுக்குள் இருக்கக்கூடிய பிளவு மோதல் என்பது சரி செய்யப்படாமல் அவர்கள் இன்னொரு கட்சியிடம் வலிமையான கூட்டணி பேரத்தை நடத்த முடியுமா என்பது பெரிய கேள்விக்குறி. அதுதான் அந்த கட்சியின் முன் உள்ள உடனடி சவால். திரு ஜி.கே. மணி போன்றவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மேற்கொண்ட சமாதான முயற்சிகள் இதுவரை பலனளிக்கவில்லை என்பது இதன் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. திரு அன்புமணியின் பின்னால் பெரும்பாலான நிர்வாகிகள் இருக்கலாம், ஆனால் டாக்டர் ராமதாசும் ஒரு தனி நிலைப்பாடு எடுப்பாரானால் அப்போது யாருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு அல்லது வன்னியர் சமூக மத்தியினர் ஆதரவு என்ற கேள்வி எழும். வன்னியர் சங்கத்தை உருவாக்கி அதை கட்டமைத்ததில் டாக்டர் ராமதாஸ், மறைந்த குரு இவர்களுக்கு அதிக பங்கு. அதில் அன்புமணிக்கு பங்கு கிடையாது. இப்போது பாமகவில் அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்தபோது கட்சிக்குள் வலு சேர்த்திருக்கிறார், அவர் வலிமை பெற்றிருக்கிறார். அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஒரு தேர்தல் அந்த கட்சி சந்தித்தது. ஆனால் சமீப காலமாக அன்புமணியின் அரசியல் நிலைப்பாடுகளுக்கும் டாக்டர் ராமதாஸின் நிலைப்பாடுகளுக்கும் ஒத்து வரவில்லை. ஆகவே இப்போது ஏற்பட்டிருக்கிற மோதல் எப்போது முடிவுக்கு வருகிறதோ அதன் பிறகுதான் இவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க முடியும். கட்சியை வலுப்படுத்த முடியாம கூட்டணியை உறுதி செய்ய முடியாது, கூட்டணி வலுவா அமையாது, அப்படி அமையாம போறதுக்கு நேரிடலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்தை இணைப்பில் தெரிவித்ததற்கு நன்றி சார். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.